அத்தியாயம் 5. தாமினி பங்களாவுக்குள் காரை நிறுத்தியபோது அங்கே ஒரு பிடிவாத நிசப்தம் நிலவியது. போர்டிகோ படிகளேறி காலிங் பெல்லை அழுத்தினாள். உள்ளே இசை சிதறியதை தொடர்ந்து தர்மா வந்தான். அவளை பார்த்ததும் சின்ன பரபரப்போடு வரவேற்றான். வாங்கம்மா. அமைச்சர் இருக்காரா? ஐயா உள்ளே இருக்கார். உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். வாங்கம்மா. அவன் பின்னால் நடந்தாள் தாமினி. ஓவென்று நிசப்தம் காத்த ஆளை பார்த்து குழப்பமடைந்த கண்களோடு அவனிடம் கேட்டாள். யாரையும் காணோமே. ஐயாவோட வீடு ராஜீவ் நகரில் இருக்குது. அங்கே தான் கட்சிக்காரங்க வரப்போக இருப்பாங்க. இது ஐயாவோட ரெஸ்ட் ஹவுஸு. இங்கே யாரோட தொந்தரவும் இருக்காது. நான் அதை கேட்கல. பார்ட்டிக்கு யாரும் வரலையா? பார்ட்டியா? பார்ட்டி இருக்குன்னு தானே என்னை வர சொன்னார் அவர். எனக்கு அதை பற்றி தெரியலம்மா. அவள் குழப்பம் நீடிக்க அவனுடன் நடந்தாள். ஹாலை ஒட்டினார் போல இருந்த ஓர் அறையின் வாசல் வரை வந்தவன் அங்கேயே நின்று கொண்டான். ஐயா இந்த ரூமில் தான் இருக்கார். அவள் தயக்கமாய் உள்ளே சென்றாள். வரவேற்பறை மாதிரி இருந்த அந்த அறையில் மங்களாய் மஞ்சள் வெளிச்சம் பரவியிருந்தது. கலர் டிவியில் வண்ணங்கள் அசைந்தன. திருச்சிற்றம்பலத்தின் கரகரப்பான குரல் கேட்டது. வாமா தாமினி. அவள் நெற்றியை சுருக்கி கொண்டு அவருக்கு எதிரே வந்து நின்றாள். உட்காரம்மா. அவர் காட்டின எதிர் சோஃபாவில் அமர்ந்து கொண்டே கேட்டாள். சார் பார்ட்டி இல்லையா? கேன்சல் ஆயிடுச்சா? யார் சொன்னது பார்ட்டி இல்லைன்னு? யாரையுமே காணோமே சார். நீ தான் வர வேண்டி இருந்தது. நீ வந்தாச்சு. இன்னும் யார் வரணும்? அந்த ஆர்ட் ஃபிலிம் சம்மந்தமாக பேச டைரக்டரும் கதாசிரியும் வருவாங்கன்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்களே. என்ன சார் சொல்கிறீங்க? எங்கே வந்திருக்காங்க? நான் தான் டைரக்டர், நான் தான் கதாசிரியர். தாமினியின் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது. நீங்களா? ஏம்மா என்னை பார்த்தா அப்படி தெரியலையா? ஸ்கூல் நாட்களில் நான் நாடகமெல்லாம் போட்டிருக்கேன். அந்த கலை தாகம்தான் என்னை கலாச்சாரத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்குமா. என்னால் நம்ப முடியலை சார். கதாசிரியர் டைரக்டர்னு நெத்தியில் எழுதியா ஒட்டியிருக்கோம். கதையை எனக்கு சொல்ல முடியுமா சார்? என்ன அவசரம்? விருந்தை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார் நான் ஆரம்பமாக வந்ததுக்கு காரணமே ஆர்ட் ஃபிலிம் பற்றி பேசத்தான் சார். பேச மாட்டேன்னு நான் சொன்னேன். உடனே கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குது சார். காத்திருக்க பொறுமை இல்லை. அவுட்லைனையாவது சொல்லுங்கள். சொல்கிறேன் என்று சொல்லி சில வினாடி கண்ணை மூடியவர் மெதுவாய் வார்த்தைகளை வெளியிட ஆரம்பித்தார். ஒரு செல்வாக்கான அரசியல்வாதி எதேச்சையாக வீடியோவில் ஒரு சினிமா பார்க்குறான். அதில் நடிக்கிற நடிகையை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவன் செல்வாக்கை வச்சு அவளுக்கு விருதெல்லாம் வாங்கி தர்றான். அந்த ஒண்டிக்கெட்ட அரசியல்வாதியின் அன்பில் மயங்கி போய் அவளையே அவனுக்கு கொடுத்துடுறா. தாமினி முகம் கருத்து போய் அவரை பார்த்தாள். என்னம்மா அப்படி பார்க்குற? கதை எப்படி இருக்கு? ஆர்ட் ஃபிலிம் கதையெல்லாம் இப்படி தானே இருக்கணும். சார் நீங்கள் ஏதோ உள்நோக்கத்தோடு பேசுகிற மாதிரி இருக்குது. உள்நோக்கம்னு சொன்னால் என்னவோ போல் இருக்குது. கைமாற எதிர்பார்த்து பேசுகிறேன்னு வச்சுக்கேன். சினி ஃபீல்டில் இருக்கிற உனக்கு ரொம்ப விலாவாரியாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிருந்தா கண்டிஷன் போட்டுட்டு அப்புறமா விருதுக்கு உன் பேரை சிபாரிசு பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் நான் செய்யலையே. நீ ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. சினி ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற ரகமில்லை சார்ண்ணா. என்னம்மா விருதை வாங்கிட்டு நீ இப்போ திடீர்னு பல்ட்டி அடித்தா எப்படி? நான் எவ்வளோ ஆசையாக காத்துட்டு இருந்தேன். பார்ட்டிக்கு கூப்பிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார். அட என்ன நீ இப்படி பேசுகிற? பார்ட்டிக்கு கூப்பிட்டாலே என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? உங்களை மரியாதைக்குரிய இடத்துல வச்சுருந்தேன். அதனால் நீங்கள் பார்ட்டின்னு சொன்னப்போ நான் விகல்பமாக எதுவும் நினைக்கல. 6 மணிக்கு மேலே நான் வெளியாட்கள் யாரையும் சந்திக்கிறதே இல்லை. நீங்கள் பெரிய மனுஷருங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை சந்திக்க வந்தேன். உன்னை மாதிரி அழகான பொண்ணுக்கு முன்னால் பெரிய மனுஷன் என்ன சின்ன மனுஷன் என்ன? 6 மணிக்கு மேலே யாரையும் சந்திக்காத நீ. நான் கூப்பிட்டதும் ஓடி வந்த.
அதையே நான் நீ எனக்கு கொடுத்த சிக்னலாக நினச்சிக்கிட்டேன். என் மேலே எந்த தப்பும் இல்லை. திகைத்து போய் அவரை பார்த்தாள். சார், உங்கள் வயசுக்கும் பதவிக்கும் நான் தந்த மரியாதையை நீங்கள் இப்படி தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கவே இல்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் அவசரப்பட்டு என்னை தப்பாக நினச்சிட்டீங்க. இனிமேல் அந்த எண்ணத்தோட என்கிட்ட பேசாதீங்க. நான் வர்றேன். இறுக்கமான குரலில் அவள் சொல்ல திருச்சிற்றம்பலம் அலட்டிக் கொள்ளாமல் சொன்னார். இன்னும் உனக்கு என்னவெல்லாமோ செய்யலாம்னு இருக்கேன். திடீர்னு இப்படி கற்பு கரிசி மாதிரி பேசுகிறியம்மா தாமினி. சினி ஃபீல்டில் இருந்தாலும் நான் கற்பு கரிசி தான் சார். எத்தனையோ பேர் எனக்கு எப்படியெல்லாம் வள விரிச்சிருக்காங்க. யாருக்கிட்டேயும் நான் சோரம் போனதில்லை. சரி, நானே ஆரம்பித்து வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நெருங்கியவரின் கன்னத்தில் ரப்பென்று அரைந்து தள்ளிவிட்டு தாமினி வேகமாய் அங்கிருந்து வெளியேறினாள். சுல்லென்று எரியும் கன்னத்து தசையை பற்றி கொண்டு அவளை வெறித்தார் திருச்சிற்றம்பலம்.